என்னடா காட்சி புது இவன் என்ன சொன்னான் ரூம் போய் மாற்றிட்டு போகலாம் தானே சொன்னான். ஒன்று ஏமாத்திட்டாங்க சார். ஏமாத்துறா பரவாயில்ல, பீச்சுக்கு போகிறவே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். என்ன இங்கே மாத்திரியா? அங்கே போய் இந்த இதில் அசிங்கப்படுறதுக்கு நான் பேண்ட்டை இங்கே மாற்றி நீங்கள் 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுறது. பேண்ட்டுறா பேண்ட் எடுத்துக்கியா? பின்ன இன்னாரி என்னத்துக்கு பேண்ட்டு நந்தோ புது புது ட்ரெண்ட். யாருன்னா கேட்டிங்கன்னா ட்ரெண்ட்லி புது யாருன்னா கேட்டால் ட்ரெண்டுன்னு. நீ வீடியோ எடுக்கிற மாதிரி தான் கோபுரம் எடுத்துக்கோ. இதோ எடுத்துக்கிறேன். ஹாய் ஹாய் இது எடுத்துக்கோ. எது ட்ரைபாடா? இன்ஸ்டா 360 எடுத்துக்கோ. இன்ஸ்டா 360 எடுத்துக்கோ. ட்ரைபாட் எடுத்துக்கோ. ட்ரைபாட்னா இது வேண்டாம். இதே எடுத்துக்கோ. இதே கிட்ட விடு. இது வேணாம். இதே கிட்ட இது இருந்தால் தான் சப்போஸ் கொஞ்சம் லாங் வச்சுட்டு இன்வெஸ்டிபிளாக எடுத்துன்னு போகிறது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நான் அப்படியே கையில் தான் முடிப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நாவல் நவீன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே இருக்கணும் வந்து இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எங்கே நிறைய ராக் பீச்சா பேர் அதில் தான் காசு இருக்குது. அங்கே எதாவது வாங்கி சாப்பிடணும், ஏதாவது வேணும்னா பேர் என்ன ராக் பீச்சா? ராக் பீச்சுக்கு போகிறோம் இப்போ. ஆக்சுவலாக என்ன போய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லைடா, இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு நம்மளால் இப்போ காரில் அथवा பைக்கில் வந்து கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே காமிக்கிற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங். நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராக் பீச்சுக்கு போகணும். இது டெய்லியா இல்லை வெறும் நியூ இயர்க்கு மட்டுமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நியூ இயர்க்கு மட்டும் தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நரேஷ்? நியூ இயர்க்கு மட்டும் தான், மெயின் நியூ இயர்க்கு தான். ஸோ அதனால இங்கேருந்து பஸ் ஏறி நம்ம ராக் பீச்சுக்கு போயிட்டு நடந்தே போயிடலாமா? ஏன் அந்த பஸ் தான்? ஆமாம், என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இறங்குறவங்களா அவங்க? செவா அதில் ஏறிக்கலாம். ஏதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? 1 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போயிடலாம் ஜாலியாக. அப்போ ஆனால் நடந்து போயிடலாம். அப்போனா ஜாலியாக. இல்லைடா, நம்ம இப்போ போயிடலாம், வரும்போது நடந்து வந்துடலாம். ஓ ஃபோன் அதுலேயே. சரி ஓகேங்க. ஆக்சுவலாக அங்கே டேரெக்டாக ராக் பீச்சுக்கு போயிட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு அம்மா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பஸ் இருக்குது, இந்த அங்கே ஒரு பஸ் இருக்குது. இதே பஸ்ஸா? போய் அவங்க மடி மேல உட்காந்து எது காரணம் ஓடுச்சு பஸ்ஸில் ஓடினேன். எடுக்கும் போது ஃபுல் வைப்ரேஷன்லேயே எடுக்கிறான். அறிவுல கொஞ்சம் அறிவு தான். நான் கூட ஏதோ டிக்கெட்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக. யார் ஈவி தானே? என்ன ஸ்பீடாக இருக்குது வண்டி. அவன் அதுலேயே இங்கே தான் என்ட்ரிண்ணா பக்கா. எங்கே இவங்க 2 பேரும்? இங்கே அதான்
எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல எம்ஜி ரோட்ல கூட இவ்வளோ கூட்டம் வர மாதிரி தெரியல. பயங்கரமா இருக்குல்ல. அங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதுக்கெல்லாம். ஆனால் இது வரைக்கும் நான் நியூ இயருக்கு எம்ஜி ரோட் போனதே இல்லை. நான் வரும்போது கூட அதை சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் எம்ஜி ரோடு போகலான்ட்டு. எவ்வளோ போவானான்ட்டானுங்க. எங்கள் பெங்களூர் இருக்கிறவங்க எங்கள் மாமா பையன் எல்லாம் இருக்கானுங்க. வாங்கடா ஃப்ரேமில் வாங்கடா 4 பேரும் நடந்து போகிறோம். நாங்கள் எங்கள் நீ ஃப்ரேம் கொஞ்சம் தூரமான இல்லை இப்படி வை. அப்படி வாடா, அந்த சைடு வாடா, நந்தீஷ் பக்கத்தில் வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஃபீலிங்ஸ். செம்ம வைப்பாக போகிறாங்கடா. இல்லை பஸ்லேயே நிறைய பேர் வைப்பாக தான் வர்றாங்க. சைக்கிள் போகிறாங்க. அவனுக்கு எல்லாமே இப்போ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு. செம்ம வைப்பாக போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நடந்துட்டு இருக்குங்க. இந்த பீச்சுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு கூட தெரில, பார்ப்போம். செக்கிங் முடிச்சுட்டு அப்புறமா லாக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ராக் பீச் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நார்மல் செக்கிங் தாங்க இது உள்ளே வரதுக்கு. ஆக்சுவலாக பயங்கர கூட்டம். மரத்துலலாம் லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. எங்க வானிலை சாமி பார்த்துட்டு அவ்வளோதான். இப்படி தான் ஏறணும், அவ்வளோதான். பா உங்களுக்கு வேற தெரியுதான்னு தெரில இந்த அலைலாம். தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. பீச் மாதிரி இல்லையாடா? பீச்சு தான், ஆனால் என்ன மாதிரி பீச் தெரியுமா? இந்த மண் பீச் அந்த மாதிரி இல்லைல்ல, கல்லுங்க தான் இருக்குது ஃபுல்லாக. பாறை கல் அப்புறம் பீச். அப்படி ஆமாம், ராக் பீச்சில் இது மண்ணை காணோனாக்க எப்படா கிடைக்கும்? ஆக்சுவலாக டைம் என்ன? ராக் பீச் 11 o'clock கல் போட்டு வச்சிருப்பாங்க, மண்ணை அடிச்சு 10:15 டைமு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது. 1 hour 10 minutes 10:50 டைம் இப்போ. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ராக் பீச் வந்துருவாங்க. என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பார்க்கிங் போயிருப்போம்ல, பார்க்கிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோம். அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட ஏதோ காசு வாங்கிக்குவாங்கன்னு நினச்சோம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பஸ்ஸு இறக்கி விட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் உள்ள வந்தால் கீழே போகலாம். பீச்சுக்கு ரீச் ஆகலாம். நிரேஷ் வீடியோ ஆனால இனிமே தான் ஆஃப் பண்ணுறக்கு இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் எப்படி ஆஃப் பண்ணுறேன்? சைடு பட்டன் அது ஆன் பண்ணுறல இதா. வந்தாலும் கூட்டமாக ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்கப்பா. ஆக்சுவலாக இங்கே இருக்காங்க. கூட்டம் தாங்க பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் நீட்டாக ரீசெண்டாக அதாவது அப்படியே போகிற லைனை அப்படியே டேர்ன் மாற்றி அந்த சைடு அப்படியே வட்டாடா கிளாஸ் சைடு. சரி, இந்த பீச்சு இப்போ எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்கள் டிஸ்கோ டான்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஆமாம். டான்ஸ் ஆடுறியா? டான்ஸ் இல்லை, ஆடுறவங்கள பார்க்கலாம். ஆடுறோம், ஓரளவு ஃப்ரீல ஆடுறோம். ஆடுவோம் என்ன போய். லவ் ஃபெயிலியர் சாங் போட சொல்ல ஆடலாம். லவ் ஃபெயிலியர் சாங் போட்டால் எல்லோரும் ஆடுவாங்க. ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே லைனில் அவ்வளோ அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் தெரியுதுல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு பாட்டி பண்ணிட்டு இருங்கடா, எங்கடா போகிறீங்க? நம்ம முன்னாடி ஒரு கேங் போகுது.
அங்கே அது எங்கே தானே நடக்குது? என்ட்ரி கொடுத்தோம். அந்த சைடு லாஸ்ட்டா? லாஸ்ட்டில் என்ட்ரி கொடுத்து ரைட் சைடு இருந்தாலே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இல்லை லெஃப்ட்டில் திரும்பிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக அந்த பக்கம் வந்ததுன்னா ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. சரிங்க, அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேயும் சேம் டிஸ்பிளே, இங்கேயும் சேம் டிஸ்பிளே தான் வச்சுருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இதில். டிஸ்பிளே வச்சுருக்காங்கல்ல, ஆக்சுவலாக கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டோங்க. ஆனால் கொஞ்சம் இல்லைடா, வெளியே வந்துட்டோம்டா. ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ. ஆனால் இதே நேரத்துலனா ஒசூர்லலாம் எவ்வளோ சில்லுன்னு இருக்கும், குளிரும். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகுது. பீச்சு கிட்ட இருக்கிறோம். ஆமாம், பீச்சு கிட்ட வந்து. ஆனால் பாண்டிச்சேரி எப்போ என்ட்ரி ஆனுமே அப்போதுலேருந்தே ஃபுல்லு அனல் தான். கொஞ்சம் கூட காற்று இல்லை, குளிரும் இல்லைங்க. எக்ஸிட் அவர் தானே மேட்ரு. எக்ஸைட் ஆகிட்டு இப்போ பார்க்கிங் வரைக்கும் போகணும், திரும்பி பஸ் ஏறி அந்த ஏரியா போய்க்கலாம். அங்கே பாரு, இப்போ அங்கே தெரியும் ஒரு கூட்டம், பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. அதை பார்த்து அந்த பேரிகேட் தாண்டி அதை திரும்பி செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்களா, வெளியே விடுவாங்களா? எல்லாம் ஒன்றும் இல்லைடா. சொன்னாங்களா? தெரில. அங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பக்கம் அந்த பக்கம் என்ட்ரி செக்கிங் நடந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பப்பு, கிளப்பு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம். எங்கள் வீட்டில் நான் அதுக்கு நல்ல பசங்க ப்ளஸ்ஸு அதெல்லாம் போகிற தெரிஞ்சா எங்கள் வீட்டில் செருப்பு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அதை தவிர்த்து நேரு அதுவும் ஒரு மெயின் காரணம் தான், காசு இல்லை. நாங்களே ஆஃபரில் என்ன கொடுக்குமாங்களான்னு பார்த்துட்டு ஓகேண்ணா. எப்படி இது? 60 ரூபாய்க்கு அவுட் 60 ரூபாய்க்கு ஓகே தானே? 120 பண்ணுறா. 2 தான் அங்கே சும்மாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. 60 ரூபாய்க்கு பெஸ்ட்டுண்ணா. பெங்களூரில் தின்னு இந்த ஏதோ ஒன்று வாங்கிக்க அந்த ஒருத்தா வந்துட்டு. ஆனால் 60 ரூபாய்க்கு பெஸ்ட்டு தான். இதே பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸோ 150 ருபீஸ் கிட்டே ஆகும். அங்கே எனக்கு ரொம்ப நல்லா இல்லை. அங்கே பெங்களூரில் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் 60 ருபீஸ் பெஸ்ட்டு தானா எப்படி பார்த்தாலும். ஊரில் 80 தான்டா. இன்னொரு 20 போட்டால் நல்லா சூப்பராகவே தரேன், பெருசாக வேறு தரேன்டா. இது இந்த வீடியோ இல்லை ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை இந்த வீடியோ எனக்கு பசிக்கிறதுனால நல்லா இருக்கும் தெரில. எங்கள் சொந்தக்காரனும் ஒருத்தன் பார்க்கணுமா? ஏன் நீங்கள் எம்ஜிஆர் வச்சு நீங்கள் பாண்டிச்சேரி வரது தெரியாதா? நான் ஐயூர் ஐயூர் நல்லா கேட்பாங்க. Wait a minute. Who are you? வாட் டு யூ மீன்? என்ன சொல்கிறேன்? நான் ஐயூர் சும்மா கேள்றா. ஐயரா? ஓ, இது வெஜ் சோர்மா இல்லையா? நான் ஏமாற்றி கொடுத்துட்டீங்களா? ரைட்ரா. ஓ, ஃபேமிலியில் தெரியாதா அப்போ நீங்கள் சாப்பிட்றது?
உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களா பின்ன நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்றீங்க ஐயர்னா எந்த வீட்டில் சாப்பிடுவாங்க ஏய் அப்படி இல்லை நிரேஷ் கொஞ்சம் தள்ளி இருந்தால் சாப்பிடுவாங்க லைக் தூரம் என்ன தள்ளி இருக்கா அதாவது இப்போ ஐயர் வீட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிடுவாங்கல்ல எப்படியாவது லைக் அவங்க அட்ஜஸ்ட் ஆகிப்பாங்கல்ல. நிரேஷ் என்ன கதி உங்கள் அண்ணனுக்கு என்னடா கதி அதே கதியாக இருக்கட்டுறீங்களா சூப்பர்ண்ணா. இந்த வீடியோ அப்போ உங்கள் வீடியோ வரைக்கும் போட்டோன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சு வண்டியில் அவன் அந்த ஒரு இடத்துல திருப்பணம் போடுற ஆமாம் எடுக்கும் போது பயங்கரமா அப்படியே ஆட்டி தள்ளிட்டு நம்மளே நானாச்சும் உட்காந்து நீங்கள் நின்றுங்க அப்படியே ஆடிட்டு இருக்கீங்க. நிரேஷ் போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறவங்க மடிமேல உட்காந்து பார்த்தீங்களா போயிட்டு பின்னாடி ஒருத்தன் மடிவில் உட்காந்துக்கிறேன் அவனும் உட்காரு ப்ரோ பரவாயில்ல சொன்னான் நானும் உட்காந்து லாஸ்டா அவன் எதோ சைக்கிள் இருக்கிறான்னு தெரியல ப்ரோ பரவாயில்ல உட்காந்துக்கோங்க பரவாயில்ல உட்காந்துட்டு நான் என்ன சொல்றேன் இங்க ஒரு இது போட்டுருக்காங்க நான் நினைச்சேன் கம்பியில சாஞ்சி நிக்கிறேன்ட்டு இந்த இடத்துல ஏதோ நடக்குது தெரியல இது லைட் வச்சுது இந்த இடம் கம்பியில தான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் லாஸ்டா பார்த்தா தான் தெரியுது அவன் கால்ல உட்காந்துக்கிறேன் அப்புறமா அவன் கால்ல ஆட்டோ விளையாண்டுருப்பாங்க ஆட்டோ தெரிஞ்சிச்சு ஏஞ்சிட்டு நானு ஏஞ்சிட்டு இப்படி பார்த்தா பின்னாடி உட்காரு ப்ரோ பரவாயில்ல உட்காந்துட்டேன் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றாங்க பின்னாடி. நீ நினைக்கிற மாதிரி உட்காரலடா முட்டி மேல லைட்டா அப்படி இல்லடா என்ன நிரேஷ் பேசுறேன் நான் என்ன சொல்றது இப்போ முட்டு கொடுத்துட்டு இருந்தேன்டா அவன் முட்டு கொடுத்துட்டா என் மேல உட்காந்துருந்தானே இவனுக்கு வேற மறைக்கிறான் நம்ம வேணா அந்த பக்கம் போயிடலாமா என்ன பண்ணுறப்பா வராடே சாக்கோட பஸ் பாரு அதுக்குள்ள எவ்வளோ மாசம் வந்துருக்குறா பஸ் பார்த்தீங்க பஸ்ஸில் போகும்போது கூட தூரமாக தெரிஞ்சிச்சு பட் நடந்து வரும்போது சீக்கிரமாக வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம எங்கே வண்டி பார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேயே வந்துட்டோங்க. ராக் பீச்லேருந்து கிளம்பி அவ்வளோ பேர் இருக்கிறோம் உள்ள என்ன பவர் இருந்துச்சு ஏதோ நல்ல இனிஷியல் டிரைவர் போல இருக்கிறான் அந்த ஒரு வளைவு இல்லை அந்த எலக்ட்ரிக் பஸ்னாலே அப்படி தான் ஓட்டுறாங்கண்ணா. பெங்களூர்லேயுமே சேம் தான். எலக்ட்ரிக் பஸ்னால் எடுத்த உடனே ஃபுல் ஜர்க்கு கொடுத்து தான் இறக்குறானுங்களே, ஸ்லோவாக எடுக்கிறதே இல்லை. அப்படின்னா அந்த வண்டியில் அந்த அளவுக்கு பவர் இருக்குது, இனிஷியல் பவர். பீச்சில் இருக்க விட்டானா ஆமாம் விட்டுட்டு நம்ம அப்படியே உள்டாவாக சுற்றிட்டு இப்போ திரும்பி இப்படி வந்துருக்குறோம் நினைக்கிறேன். பீச் இந்த சைடு இருக்குது. ஏன் அதான்டா அப்போ நான் அதான்டா அதுட்டு அதான் பீச் இந்த சைடு இருக்குது. நம்ம சுற்றிட்டு போய் அந்த சைடு பீச்சுக்கு போயிருக்க முடியாது. நம்ம இப்படி சுற்றிட்டு போய் ரிட்டன் இந்த பக்கம் தான் போயிருக்கோம். ஆனால் போகும்போது 2 ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி பசங்க வந்திருந்தாங்களா ஜனங்க. இந்த லைட் அங்கேயே வச்சுருந்தாங்களா என்ன சொல்கிறேன் பஸ்ஸில் கூட்டின்னு போயிட்டு அங்கே விட்டுட்டுக்கிறான் விட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு திரும்பி அந்த வழியாக நடந்து இப்படி வந்துக்கிறோம். ஆமாம் சரி வாடா போடா 5 ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகிட்டோம். லைட் வருதா உள்ள? இல்லை அந்த அளவுக்கு இல்லை, இப்படியே நல்லா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோவை திறன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அண்ட் டாட்டா பாய் பாய். டாட்டா பாய் பாய். பார்ட் 3ல இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.